அன்பு நண்பர்கள் அத்துணை பேருக்கும் திலகபாமாவின் பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து உங்களோடு நிசும்ப சூதனையின் உரையாடல்களாக சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் ஒரு படிகளை தாண்டி வளர்ந்து விட்டோம் என்று நினைத்திருந்த போதும் முதல் படி கடத்தலை எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் தினமும் ஒருத்தர் நம்மளை செய்வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது சமூகம் இந்த பெண்ணை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது, அல்லது பெண் தன் இருப்பை, தன் மனித இருப்பை இந்த சமூகத்தில் எப்படி நிரூபித்து கொண்டிருக்கிறாள்? நிரூபிக்கலாம் வேண்டாங்க, வாழ்ந்தா போதுமே. அந்த வாழ்வதற்கான இடம் என்பது இங்கே பெண்ணுக்கு எங்கே இருக்கிறது? அந்த இடத்தை ஒரு பெண்ணால் அடையாளம் காண முடிந்திருக்கிறதா? அந்த இடம் அவளுக்கானதாக இங்கு தகவமைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த இடத்தை தன்னிலிருந்து இன்னும் வளர்த்தெடுத்து தன் அடுத்த தலைமுறைக்கும் தனது இனத்து சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு அவளுக்கான வாய்ப்புகள் இங்கு இருக்கிறதா? கேள்விகள் நிறைய இருக்கிறன, பதில் எங்கே இருக்கிறது? கொஞ்சம் முறையாடுவோம். பெண் என்பவள் யார்? இன்னமும் என் பாட்டி எப்படி இருந்தாள், என் அம்மா எப்படி இருந்தாள், அவளைப் போல சில நேரமும் அல்லது அவர்களைப் போல் அல்லாதிருப்பது சில நேரமும் இப்படித்தானே நம்மளுடைய திட்டமிடுதல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அம்மா கஷ்டப்பட்டா, நான் மடமாட்டேன். அம்மா சொன்னடி கேட்டா, நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் கேட்கணும்? நான் என் விருப்பத்தை செய்கின்றேன். அப்போது என் விருப்பம் என்பது கூட ஒரு பெண்ணுக்கு அவள் விரும்பினது இல்லை. அவர்கள் அந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். நான் அதிலிருந்து விலகி நின்று இன்னொரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அப்போது அங்கே நடந்ததுக்கான எதிர்முனையாகத்தான் நாம் பதிவு செய்கிறோமே ஒழிய, நாம் விரும்புகின்ற வாழ்வு என்பது, நம்முடைய தேர்வு என்பது என்ன? இப்படியெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? உண்மையிலேயே இருக்கா? இன்னும் சொல்ல போனால் பெண்களை முன்வைத்துத்தான் அத்துணை அரசியல் நகர்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றால் பெண்களின் வாக்கு வங்கி பிரதானமாக கருதப்படுகிறது. ஒரு அரசியல் கூட்டத்திற்கு பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் அங்கு அழைத்து வரப்படுகிறார்கள். பெண்கள் அங்கே அமர வைக்கப்படுகிறார்கள். முழுக்க இன்றைக்கு பெண் குறித்தான சிந்தனை, பெண் தன்னுடைய தேர்வு குறித்தான சிந்தனை என்பது எந்த இடத்தில் தொடங்குகிறது? நாம் படிக்க போகிறோம்னு சொல்கிற இடத்துல தொடங்குதா? இல்லை நான் என்ன விளையாடலாம், நான் பந்து விளையாட்டுக்கு போகலாமா, செப்புச்சாமா விளையாடலாமாங்கிறதுல தொடங்குதா? எனது குழந்தைகள் என்னோடு, ஏன்னா யாரோடு இருக்கிறோமோ அதை போலத்தான் பிள்ளை விளையாண்டு பார்க்கும். அப்பாவுடன் அதிக நேரம் செலவழிக்கிற பிள்ளை, அப்பா டிரைவராக இருந்தால், ஓட்டுநராக இருந்தால் எந்த நேரமும் ஒரு ஸ்டூலில் கூட வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும். அது ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது. குழந்தை அந்த நேரம் குழந்தையாகத்தான் இருக்கும். என் குழந்தைகள் என்னோடு இருக்கும்போது நான் சமையல் வேலை பார்த்தா அவங்க சமையல் வேலை பார்ப்பார்கள். நான் எழுத்தாளராக இருக்கிறேன் என்று எழுதத் தொடங்கினால் அவர்களும் கதை எழுதி பார்ப்பார்கள். இது இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு முதலாக வீடு கட்டி கொடுக்கிறார் என்ஜினியர். வாடகை வீட்டில் இருந்ததை தாண்டி முதலாக நமக்கென்று ஒரு வீடு வரப்போகிறது. அதை கட்டித்தரப்போகிறவர்தா இவர்தான் என்று நான் ஒருத்தரை காண்பித்த போது, அந்த என்ஜினியராக நான் மாற வேண்டும் என்று கட்டடம் கட்டுற வேலையை பார்க்க தொடங்குகிறான் அந்த குழந்தை. இதில் ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதை பார்க்க செல்லுகிற போது கூட பெண் குழந்தைக்கு எது, ஆண் குழந்தைக்கு எது என்ற பரிசு பொருட்களை தேர்வு செய்கிறோம். திருமணத்தின் போது கூட பெண் வீட்டாருக்கென்றால் ஆண் வீட்டாருக்கென்றால் என்று பரிசு பொருட்களை தேர்வு செய்கிறோம். நம் புத்தியில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய முற்போக்காக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தாலும் உங்களை அறியாமல் உங்களுக்குள் அது இருந்து கொண்டே இருக்கிறது. நான் யாருங்கிற தேர்வு, பெண் யாருங்கிற தேர்வு இங்கே இல்லவே இல்லாமல் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான நகர்வாக, முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடமாக, நாம் பார்க்க தவறிய ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பெண் அடுத்து ஓகே படிப்பை தேர்வு செய்கிறாள். எப்படி அவள் கல்வியை தேர்வு செய்கிறாள்?
நான் ஏரோநாட்டிக்கல் போகலாம் அப்படின்னு அவர் நினைச்சார்னா, உனக்கு இது தேவையாங்கிற கேள்வி அங்கே பெரிய கேள்வி எழுகிறது. தாண்டி போக முடியுமா? உறவுகளை தாண்டி, ஊரை தாண்டி. அப்படியே அங்கே போனாலும் அந்த தொழிலிலும் அங்கே ஆண்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் இன்றைக்கும் அங்கே இருக்கிற ஆண் அரசியலுக்கு இடையில் இவர்கள் பெண்களாக மாட்டிக்கொண்டு வெளிவருவதற்கு திணறிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். இன்னமும் காவல் அதிகாரிகளிடம் வெறும் ஆண் பெண் உடலுக்கான தேவை என்ன ஏற்படுகிறது, அதற்காக அவர்களுக்கு வேலைகளை எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது கூட நம்மள்கிட்ட யோசனை இல்லையே. பெண் காவலர்களை மணிக்கணக்காக எங்கேயோ ஒரு அத்துவான காட்டில் நிறுத்தி வைத்து விட்டு போக முடிகிறது தானே. இப்போது அப்படி நம் உடல் சார்ந்த, நம் உலகம், இந்த சமூகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் எவ்வளவுதான் ஒரு பெண் தனித்து சிந்திக்கிறாள் என்றாலும் அவளுடைய தேர்வு இவர்களை சார்ந்து அல்லது இவர்களுக்கு எதிர்வினையாற்றுவதாக அமைந்து விடுகிறது. இந்த இடத்திலிருந்து தான் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் விழித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு என்ன பிடிக்கும், நான் யார், என் மனித இருப்பு என்ன, நான் என்பது என்னை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமல்ல, நான் என்னை மகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்கின்ற அதே நேரத்தில் என்னை சூழ இருக்கிற அத்தனை உறவுகளும் மனிதமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாங்கள் கட்டமைக்கிறோம். காலங்காலமாக நம்முடைய புராணங்களும் கரைகளும் இதிகாசங்களும் பெண் ஒடுக்கப்படுகிற இடத்திலிருந்து தானே சதி வேலைகளும் சகுனித்தனங்களும் தொடங்குவதாக வந்து சேருகிறது. நிராகரிக்கப்பட்ட பெண்களின் வழிதானே இந்த சமுதாயத்தின் மேல், ஆண்களின் மேல் சாபமாக விழுந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு இருந்தும் நாம் இன்னும் பெண்களை அல்லது பலவீனவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சியிலிருந்து நாம் விலகவே இல்லை. அதை வெற்றியாக பார்க்கிற தருணங்களும் இங்கு வாய்த்து விடுகிறது. இந்த இடம்தான் நாம் கொஞ்சம் நின்று நிதானமாக ஒவ்வொரு பெண்ணும் நமக்கான சுதந்திரத்தை, நமக்கான உரிமையை, நமக்கான வாழ்வியலை இந்த ஆண்கள் உலகமோ இந்த சமுதாயமோ தந்து விடுவதில்லை. முதலில் நாம் நம்மை உணர்வதிலிருந்து அது தொடங்குகிறது. அந்த உணர்வதனை நம்மை உணர்வதனை, எனக்கான பெண், எனக்குள் இருக்கின்ற பெண்ணிற்கான மனித இருப்பு, அதனை உணர்வதன் மூலம் நாம் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். திலகமாமா எதை உணர்ந்தாலோ அதை உங்கள் மேல் புகுத்திவிட்டு போவதல்ல. மீண்டும் அதுபடி புகுத்தினால் திலகமாமா இன்னொரு ஆணாக உருமாறி அல்ல, இந்த சமுதாயமாக உருமாறி விடுவாள். இல்லை, தான் உணர்ந்த வழித்தரத்தை சொல்லிவிட்டு போவது, காண்பித்து விட்டு போவது, அடையாளம் சொல்லிவிட்டு போவது. ஒருவேளை உங்களுக்கும் அந்த பாதை பயன்படலாம், அல்லது இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்குவதற்கு திலகமாமா பாதையை கண்டடைந்த வழிகள் உங்களுக்கு பயன்படலாம். அந்த விதத்தில் உங்களோடு இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு விஷயங்களை, பெண்கள் எங்கேயும் தனியாக வாழலையே, இங்கே பெண் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆணும் இருக்கிறான், இந்த சமுதாயமும் இருக்கிறது. இது அத்தனையும் சேர்த்து பேசுகின்ற, பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்வாக, நிசும்ப சூதனியாக உங்களோடு தொடர்ந்து உரையாடுவோம். நிசும்ப சூதனியின் குரலாக பெண் தன்னை உணர்கின்ற தருணத்தை இந்த உரையாடலின் மூலம் உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவரும் தலைப்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு தொடர்வோம் நிசும்ப சூதனியின் குரலாக. நன்றி.